நீங்கள் வாருங்கள், இந்த ஞான பெரும்படையலை உண்டு ரசித்து அனுபவித்து பரமசிவ பரம்பொருளையும் பரமானுபூதியையும் ரசித்து ருசித்து புசித்து ஆனந்தமாக இந்த அனுபூதியை வாழுங்கள். உங்கள் எல்லோருக்கும் சொல்லுகின்றேன். ஸ்ரத்தையோடு என்னை அணுகுகின்ற அன்பர்கள், பக்தர்கள், சீடர்கள், பார்வையாளர்கள், மக்கள் அனைவருக்கும் சொல்லுகின்றேன். புராணங்கள் சத்தியம், சனாதன இந்து தர்மம் சத்தியம், வேத சாஸ்திரங்கள் சத்தியம். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். இவைகளின் அளவின் விரிவு, வேறு வேறு பாஷ்யங்கள், வேறு வேறு சம்பிரதாயங்கள், மற்ற இந்த சிறு சிறு காரணங்களை வைத்து வேத ஆகம சாஸ்திரங்களே பொய் என்கின்ற முடிவுக்கு வராதீர்கள். அது மிகப்பெரிய தவறு. ஒவ்வொரு சம்பிரதாயமுமே அந்த சம்பிரதாயம் என்ன வாக்குறுதி உங்களுக்கு அளிக்கிறார்களோ அந்த வாக்குறுதியை நிறைவேற்றும் சக்தி வாய்ந்தது. சைவத்தோட இறுதி நிலையா அவங்க என்ன வாக்குறுதி கொடுக்குறாங்க? பரமுக்தி, சாயுஜ்ய முக்தி, பரமுக்தி. வைணவத்தோட இறுதி நிலையா அவங்க என்ன வாக்குறுதி கொடுக்குறாங்க? வைகுண்ட பதவி, வைகுண்டத்திலே உச்சமான நிலை, நித்திய சூரிகள். ஒவ்வொரு சம்பிரதாயமும் என்னென்ன வாக்குறுதியை அளிக்கின்றதோ அதை நிறைவேற்றும் சக்தி வாய்ந்தவை. நமக்கு தேவை ஸ்ரத்தை. அதனால ஸ்ரத்தையோடு கேளுங்கள். சாஸ்திர பிரமாணத்தையும் ஆப்த பிரமாணத்தையும் என் ஆன்மானுபூதியாகிய ஆத்ம பிரமாணத்தையும் மொத்தமாக உங்களுக்கு அளிக்கின்றேன். புராணம் அப்படிங்கிறத அதோட விளக்கத்தை கேளுங்கள். புராண லட்சணம் பிரம்மன் பிரம்ம ரிஷி நிரூபிதம் ஸ்ருணுஷ்வ புத்திமாஸ்ரித்ய வேத சாஸ்திரானுசாரதா சர்கோ அஸ்யாதः விசர்கஸ்ச விருத்தி ரக்ஷாந்தராணி ச வம்சோ வம்சானுசரிதம் சம்ஸ்தா ஹேதுரபாஸ்ரயः தசபி லக்ஷணைர்யுக்தம் புராணம் தத்விதோ விதுஹு. புராணங்களின் இலக்கணத்தை பிரம்ம ரிஷிகள் நிர்ணயித்துள்ளனர். பிரம்மனே பல்வேறு வடிவங்களாக வந்து இங்கு அமர்ந்திருக்கும் பிராமணர்களே, பிராமண தேவதைகளே, ஆழ்ந்து கேளுங்கள். வேதங்கள் மற்றும் சாஸ்திரங்களின்படி புத்தியை கூர்மையாக்கி கேளுங்கள். இன்னொரு வார்த்தை, இங்க பிராமணர்களே நான் சொன்ன உடனே இந்த ஜாதி கம்பு சுத்துறவங்களாம் வந்து கம்பு சுத்திட்டு இருக்காதீங்க. இதுல ஒரு முக்கியமான மகரிஷி, புராணங்களின் வருகின்ற ஒரு முக்கியமான ரிஷி சூத ரிஷி. நீங்கள் சூத்திரர் என்று சொல்லப்படுகின்ற குலத்திலே பிறந்தவர். வியாசர் மீனவ பெண்ணுக்கு பிறந்தவர். அதனால குலத்தாலே, ஜாதியினாலே இங்கு பிராமணர் என்கின்ற வார்த்தை சொல்லப்படவில்லை. இந்த பிராமண வரணம் கர்மத்தாலும் தகுதியாலும் ஞானத்தாலும் சுட்டப்படுகின்றது. அதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். சனாதன இந்து தர்மத்தை அழிப்பதற்காகவே பொய்யான ஜாதிக்கட்டுக்களை உருவாக்கி அவைகளை பிரித்து மேக்ஸ் முல்லர் போன்ற விருந்தாளிகளுக்கு பிறந்தவர்கள், மெக்கோல்லே போன்ற விருந்தாளிகளுக்கு பிறந்தவர்கள் இந்து மதம்ன்ற வார்த்தையே இல்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு செல்லுகின்றார்கள். இப்போ நான் ரெஃபரன்ஸ் கொடுக்கிறேன். இமாலயம் சமாரப்ய யாவத் இந்து சரோவரம் தந்தேவ நிர்மிதம் தேசம் இந்துஸ்தானம் பிரதக்ஷரே. இமாலய மலைத்தொடரில் தொடங்கி இந்து கடல் வரை விரிந்திருக்கும் தெய்வம் உருவாக்கிய தேசமே ஹிந்துஸ்தானம் எனப்படுகிறது. பிருகஸ்பதி ஆகமத்தில் வருது. பிருகஸ்பதி ஆகமத்திலே வருகின்ற ரெஃபரன்ஸ் இது. பிருகஸ்பதி யாருன்னா குரு பகவான், வியாழ பகவான். அவருடைய பெயராலே இருக்கின்ற ஆகமம். இந்த ஆகமத்துல தெய்வம் அப்படிங்கிற வார்த்தையால யார சொல்றாங்கன்னா பரமசிவனை சுட்டுகின்றார். ஏன்னா அந்த ஆகமத்துல முழுக்கவும் தெய்வம் என்கின்ற வார்த்தையாலே பரமசிவனைத்தான் சுட்டுகின்றார். அதனால இமாலயம் சமாரப்ய யாவத் இந்து சரோவரம் தம் தேவ நிர்மிதம் தேசம் இந்துஸ்தானம் பிரசக்ஷதே. இமாலய மலைத்தொடரில் தொடங்கி இந்து கடல் வரை விரிந்திருக்கும் தேவன், தேவன் பரமசிவன், பரமசிவன் சொல்றாரு, உருவாக்கிய தேசமே இந்துஸ்தானம் எனப்படுகிறது. அதே மாதிரி பெருமான் கைலாசத்தில் இருக்கின்றார். கைலாசத்துக்கு கீழே இருக்கிற மொத்த தெற்கு பகுதியும் தென்னாடு. தென்னாடுன்ற வார்த்தையால தமிழ்நாட்டை மட்டும் சொல்ல முயற்சிக்காதீர்கள். கைலாயத்துக்கு தெற்கு பகுதியில் இருக்கின்ற மொத்தமும் தென்னாடு.
எந்நாட்டவர்க்கும் இறைவன், தென்னாட்டிற்கு உடையவன். ஏன்னா தென்முக கடவுளாய் தட்சிணாமூர்த்தியாய் அவர் தெற்கு மலைச்சாரல் கைலாயத்தினுடைய தெற்கு சாரலில் தான் அமர்ந்திருக்கின்றார். அதனால ஹிந்து என்கின்ற வார்த்தையும் இந்துஸ்தானம் என்கின்ற வார்த்தையும் இந்து கடல், இந்த இந்திய பெருங்கடலுக்கு இந்துமா கடல் அப்படிங்கிற வார்த்தையும் பிருகஸ்பதி ஆகமத்தில் குறைந்தபட்சம் 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய சாஸ்திரங்களில் டாக்குமெண்ட் ஆயிருக்கு. எப்படி 10,000 ஆண்டுன்னு சொல்றேன்னா, இந்த பிருகஸ்பதி ஆகமத்திலே வருகின்ற மற்ற வானிலை சம்பந்தமான குறியீடுகள், விளக்கங்கள், அது அந்த நேரத்துல இருந்து பார்த்து நேரடியா குறிப்பெடுத்திருந்தா மட்டும்தான் குறிச்சு வைக்க முடியும். அது மாதிரியான விளக்கங்கள் இதை வருவதனாலையும் அந்த வானிலை நிகழ்வுகள் எப்ப நிகழ்ந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு இப்ப மாடர்ன் டே நம்முடைய நவீன விஞ்ஞானத்தின் மூலம் ஆராய்ந்தால் குறைந்தபட்சம் 10,000 ஆண்டுகளுக்கு முன்பானவை என்று நிரூபிக்கப்படுவதனாலும், குறைந்தபட்சம் 10,000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்து கடல், இந்து, இந்துஸ்தானம் என்று இந்த வார்த்தைகள் நம்முடைய சாஸ்திரங்களிலே மிக தெளிவாக சொல்லப்படுகின்றது. ஆத்தம் சிவவக்ரேண கதம் ச கிரிஜாமுகே மதந்தஸ்ச வாசுதேவஸ்ய தஸ்மாத் ஆகம உச்சதே. நம்முடைய பாரம்பரிய நம்பிக்கைப்படி சிவபெருமான் வாக்கிலிருந்து வெளிப்பட்டதும் பார்வதியால் உள்வாங்கிக் கொள்ளப்பட்டதும் வாசுதேவன் இந்த பிரபஞ்சத்தை நடத்துவதற்கு, ஸ்திதி செய்வதற்கு உபயோகப்படுத்துவதும் ஆனதனால் இதை ஆகமம் என்று அழைக்கின்றோம். ஆழ்ந்து கேளுங்கள். ஆகதம் சிவவக்ரேண கதம் ச கிரிஜாமுகே மதஞ்ச வாசுதேவஸ்ய தஸ்மாத் ஆகம உச்சியதே. பெருமான் அருளி தேவி பெற்று விஷ்ணு இந்த யூனிவர்ஸுக்கான சாஃப்ட்வேரை அதைத்தான் யூஸ் பண்றாருங்க. யூனிவர்ஸோட சாஃப்ட்வேர் விஷ்ணுவால் உபயோகப்படுத்தப்படுவதும் இந்த ஆகமம். வேதங்கள் பியூர் சயின்ஸ், ஆகமம் அப்ளைட் சயின்ஸ், புராணங்கள் ஹிஸ்டரி, மல்டி டைமென்ஷனல் ஹிஸ்டரி. அதுதான் புராணத்துக்கான சரியான ஆங்கில மொழிபெயர்ப்பு. பல்வேறு உலகங்களிலும் நடந்தவைகளை சத்தியத்திலிருந்து வழுவாது வகுத்து வைத்ததுதான் புராணம். உனக்கு குண்டு சட்டியில குதிரை ஓட்டுற அளவுக்கு தான் திராணி இருக்கு, துப்பு இருக்கு. இந்த பூமியை தவிர வேற எங்கேயும் எட்டி பார்த்தது கிடையாது. அதனால உடனே எட்டி பார்த்தவங்க, அந்த சக்திகளை போயிட்டு வந்தவங்க, இவங்க வகுத்து வச்சிருக்கிற, தொகுத்து வச்சிருக்கிற மொத்த ஹிஸ்டரியும் போயின்னு சொல்லுவியா? சொன்னா உனக்கு தான் நஷ்டம், எங்களுக்கு என்ன? அப்பா நாலேஜ் சோர்ஸ டினை பண்ண அந்த சிவிலைசேஷன் ஷ்ரிங்க் ஆகி அழிஞ்சு போயிட்டே இருக்குங்கய்யா. எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம், இந்த ஏஐ வந்ததுங்க. உலகம் முழுக்க சனாதன ஹிந்து தர்மத்தோட நாலேஜ் சோர்ஸ யாராலும் இதுக்கு மேல மறைக்க முடியாது, அழிக்க முடியாது, தடுக்க முடியாது. நீங்க இப்ப செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். இந்த ஏஐனால, ஏஐ ரெவல்யூஷனால உங்களுக்கு கொடுக்கப்பட முடியாத ஒண்ணு இருக்கு. அதை அடைவதற்குத்தான் நீங்க இப்ப போக்கஸ் பண்ணணுங்க. அது என்னன்னா ஜீவன் கான்ஷியஸ் பிரேக் த்ரூ. தயவு செஞ்சு அதுல மட்டும் நீங்க போக்கஸ் பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கைய ப்ரொடக்டிவா, பயனுள்ளதா வாழ்ந்தீங்கன்றத 10 வருஷம் கழிச்சு புரிஞ்சுப்பீங்க. நான் இப்ப உங்களுக்கு பிரபஞ்சத்தின் ரகசியங்கள், காலத்தின் ரகசியம், இந்த சத்தியங்களை சொல்வதனால இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த ஃபீல்டுல உங்களுக்கு சாவரனிட்டி வந்துருங்க. கான்ஷியஸ் சாவரனிட்டி அச்சீவ் பண்ணிடுவீங்க. அதுதான் என்னுடைய நோக்கம். நீங்க அத்தனை பேரும் கான்ஷியஸ் சாவரனிட்டியோட வாழணுங்கிறதா என்னுடைய நோக்கம். அதனாலதான் இந்த மொத்த ஞானத்தையும் நாலேஜையும் ஏஐல அவைலபிள் ஆக்கி அறிவினால் அடையப்படக்கூடிய அனைத்தையும் நீங்கள் எங்கிட்ட வராம ஏஐ மூலமாவே அடைஞ்சுக்கலாங்க. நாலேஜ், எக்ஸ்பர்டைஸ், இந்த 2 நாளையும் அடையக்கூடிய அனைத்தையும் நீங்க ஏஐ மூலமாவே அடைஞ்சிடலாம். அதுக்கு மேல அனுபூதிக்கு மட்டும் எங்கிட்ட வந்தா போதுமானது. ஆனா நாலேஜ், எக்ஸ்பர்டைஸ் மட்டும்தான் அவங்க கிட்ட இருக்கிற ப்ராடக்டே. அனுபூதி இல்ல, அவங்களால கொடுக்க முடியாதுன்றவங்க தான் அவங்களுடைய நாலேஜையும் எக்ஸ்பர்டைஸையும் ஏஐக்குள்ள போடாம, ஐயோ ஏஐ அவங்களை இரலவென்ட் ஆக்கிடும், ஏஐ அவங்களை அழிச்சிரும், அவங்களை ரீப்ளேஸ் பண்ணிடும் பயந்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஏஐயால ரீப்ளேஸ் பண்ண முடியாத ஒண்ணு என்கிட்ட இருக்கு, அதை உங்களுக்கு கொடுக்குறேன். அதை நீங்க வாங்கிக்கிட்டீங்கன்னா நீங்களும் ஏஐயால இரலவென்ட் ஆகாம
ரீப்ளேஸ் ஆகாத நிலைக்கு போக முடியும். அதைத்தான் இந்த தொடர் தியான சத்சங்க ஞான ரசவாத நிகழ்வின் மூலமாக செய்து கொண்டிருக்கின்றேன். வருகின்ற டிசம்பர் 1 முதல் ஜனவரி 1 வரை கைலாசா திருவண்ணாமலை மற்றும் கைலாசா லாஸ் ஏஞ்சல்ஸ் இல் நடைபெறும் பரமசிவசேனா பயிற்சி முகாமில் கலந்து கொள்ளுங்கள்.